Hello guys, today we are going to see the meaning of the word procurement. Procurement இதுக்கான தமிழ் அர்த்தம் கையகப்படுத்துதல், வாங்குதல், சேகரிப்பு, பொருள் சேகரிப்பு இதெல்லாம் இதுக்கான தமிழ் அர்த்தங்கள். ஸோ இதை இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The first example is the company is focusing on efficient procurement. The company is focusing on efficient procurement. நிறுவனம் திறமையான கொள்முதல் மீது கவனம் செலுத்துகிறது. நிறுவனம் திறமையான கொள்முதல் மீது கவனம் செலுத்துகிறது. The second example is procurement of materials is complete. Procurement of material is complete. பொருட்கள் கொள்முதல் முடிந்துவிட்டது. பொருட்கள் கொள்முதல் முடிந்துவிட்டது. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இங்கிலீஷ் வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.